தமிழ் சங்கத்தில் தலைவராக இருந்த பொழுது இவர் படைத்த சாதனைகள் பல பல. இன்று போக்குவரத்து துறையில் தலைவராக இருக்கும் பொழுதும் சாதனைகள் பல பல. தமிழில் கையொப்பமிடும் அவரது பழக்கம் அவருடைய துணிச்சலுக்கும் அவருடைய தமிழ் பற்றுக்கும் மிக பெரும் ஒரு முன்னுதாரணம். திருமுக தமிழ்ச்சங்கத்தின் மேனாள் தலைவரும் இந்நாள் போக்குவரத்து மேலாளருமான திரு சு கிருபானந்த சாமி அவர்களை தலைமையுரை மற்றும் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். வரவேற்பு நிகழ்த்திய சென்னை துறைமுக தமிழ் சங்க தலைவர் திரு க நடராஜன் அவர்களே, தலைமை மருத்துவ அதிகாரி பொறுப்பு திருமதி அனுசுஜாதா அவர்களே, நன்றி வரை வழங்கவிருக்கின்ற திரு காளிதாஸ் அவர்களே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருவாளர் மாதுக்கண்ணன் அவர்களே, இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே, சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த மகளிர் தின விழாவிற்கு திரளாக வந்திருக்கக்கூடிய தோழியர்களே, இங்கே திரளாக வந்து கலந்துக்கூடிய ஆண்களை விட பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் பூத்து வந்துகிறார்கள். தோழர்களே, ஊழியர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இது மகளிர் தின விழாவா, விழிப்புணர்வு விழாவா, இல்ல மகளிரை பத்தி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் ஆணாதிக்கம் இருக்காது என்று விழிப்புணர்வோடு வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, இது ஏன் மகளிர் தின விழாவை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அது கொண்டாடுறீங்களா, இல்ல இது விழிப்புணர்வு விழாவா இருக்கா? யார சொல்றீங்களா, சொல்ல விரும்புறீங்களா? இது கொண்டாடக்கூடிய தினமா, இல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியக்காக இதை நாம் நடத்துறோமா? கொண்டாடக்கூடிய தினம் தானமா? மகளிர்ல என்ன சொல்றீங்க? கொண்டாடக்கூடிய தினம் தான். விழாவா கொண்டாடக்கூடிய தினம் விழிப்புணர்வா நினைக்கிறேன். ஒரு சிலர் விழிப்புணர்வு, ஒரு சிலர் கொண்டாட போறாங்க. அதாவது இது ஏன் ஊர்கள் எல்லாம் சிலை வைக்கிறாங்க? நீங்க அம்பேத்கர் சிலை வச்சு பாத்துக்கீங்க, காந்தி சிலை வச்சிருக்கிறது பாத்துட்டீங்க, பெரியாருக்கு சிலை வச்சிருக்கிறது பாத்துட்டீங்க, அண்ணாவுக்கு சிலை வச்சிருக்கிறது பாத்துட்டீங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா அவங்க நினைவு கூறுறதோடு அவங்கள பார்த்தா அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு தெரியணும் இல்லைங்களா? அவங்க எல்லாம் முன்னோடிகள் எடுத்திருக்காங்க, அதை நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊர்கள் தோறும் சில வச்சிருக்காங்க. அவங்க யாரும் தெரியாம மறைஞ்சே வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து போராடியவர்கள், தொடர்ந்து வழிகாட்டி இருந்திருக்காங்க அவங்க எல்லாம். அப்போ இந்த மகளிர் தின விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம், மேலும் மேலும் மக்களுக்கு எடுத்து செல்லணும், விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறது தான். மகளிர் தின விழா, மகளிருக்கான உரிமைகள் எப்ப மகளிர்களுக்கு நீங்களுக்கு பாலின சமத்துவம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதையே நீங்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இப்போ நிறுவனங்கள்ல தலைமை பண்பேற்றக்கூடிய மகளிர்கள் ரொம்ப குறைவு. 100 பேருக்கு 1.5% சொல்றாங்க. ஒரு ஆள் இல்ல 2 ஆள் தான் தலைமை பண்பேற்றக்கூடிய நிலை இருக்கு. சோ இது காரணம் அப்படிங்கிறது எதுக்காக, என்னவா காரணமா இருக்கும்? இது ஒண்ணு சமயம் சார்ந்ததா இருக்குது, இல்ல பண்பாடு சார்ந்ததா இருக்குது. சமயத்தின் பண்பாட்டினுடைய வேர்கள் சமயத்துல இருக்கு. அப்போ உங்களிடத்திலிருந்து இந்த கல்வியையும் உங்களிடத்திலிருந்து பொருளையும் எடுத்துக்கிட்டு போனது யார்?
அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய வேர்கள் எல்லாம் பெரும்பாலும் சமயத்தில் தான் இருக்கு. பெண்கள் தான் நிறைய, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சமயத்தை கோயில்கள் நிறைய போறவங்களாகவும் இறைவனை வேண்டி இறைஞ்சுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ நீங்க அங்க விழிப்புணர்வு வேணும். யார் எதனால உங்களுக்கு அந்த உரிமைகள்லாம் போயிருச்சு, எப்ப அது எந்த உரிமைகள் ரெண்டு நிறைய உரிமைகள் சொல்லலாம். அதுல முக்கியமான உரிமைகள் என்ன அப்படின்னா பொருளாதார சுதந்திரம், அப்புறம்தான் பேச்சு சுதந்திரம், அப்புறம்தான் அரசியல் சுதந்திரம், சமத்துவ சுதந்திரம். எல்லா சுதந்திரம் வரும் எங்க? பொருள் அமையாது உலகு. சோ பொருள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களோட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லாம போயிடுச்சு. பெண்களுக்கு இந்த பொருள்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல உரிமை வந்தது எப்ப வந்துச்சு? இப்ப ஒரு 50 ஆண்டுகள் கூட இருக்காது இல்லைங்களா? சோ அடிப்படை காரணத்தை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, பெண் ஏன் அடிமையானாள், பெண் ஏன் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தாள் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எல்லாருமே நீங்க யோசிங்க. அப்போதான் தெரியும் அதனுடைய வேர்கள் சமயத்திலையும் பண்பாட்டிலையும் தான் இடையோடி கிடைக்கும். சோ உங்களுக்கு அப்போ பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சுயமா முடிவெடுக்கும் சுதந்திரம் வரும். இப்ப நீங்க முன்னாதாரமா நிக்கிறீங்க, பெண்மணிகள் இருக்கிறீங்க, மாதந்தோறும் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு மதிப்பு வரும். நீங்களா ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்க சொன்னா கேட்பாங்க. இதே நீங்க வீட்லயே இருந்து சமைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா? அன்றாட தேவைகளுக்கே நீங்க அடுத்தவர்களை அண்டி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா உங்க சொல் எடுபடாது. சோ அங்கதான் நீங்க என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கணும், செய்யணும் அப்படின்னு சொன்ன பாலின சமத்துவம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க பெண்கள் எல்லாருமே படிக்கிறாங்க, படிக்கலன்னு சொல்றேன். ஆனா அந்த சமத்துவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். விளிம்பியங்கள் அதான் சொல்லுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 14 of 18 கான்ஸ்டிடியூஷன் சொல்றது அனைவருக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமே, சட்டத்திலிருந்து அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அது விளிமியமா தான் இருந்துட்டு. அப்படி அதை நாம நோக்கி முன்னேறணும்னு சொல்லி சொன்னா, இப்ப பெண்கள் ஒரு காலத்துல பொருள்கள் தான் ஒரு ஊன்றுகோலா இருந்துச்சு. அது அப்படி இல்லாம மாறி கல்வியின் முக்கியத்துவம் பெறுது. கல்வி முக்கியத்துவம் பெறது காரணத்தினால மக்கள் திறமை மக்களுடைய சமுதாயத்தினுடைய எல்லா மக்களுக்கும் விரைவி போகுது. அப்படி போகின்ற பொழுதுதான் கல்வியை வைத்து தொலைவை செய்யக்கூடியவர்கள், கல்வியின்பால் முன்னேறியவர்கள். கல்விதான் இப்ப என்ன சொன்னா ஒரு டூலா இருக்கு. சமநிலைப்படுத்தக்கூடிய, சமுதாயத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய, சமுதாயத்திலே எல்லாரும் பயன்படக்கூடிய விளைவை பெற்றுக் கொடுப்பது கல்விதான். அந்த கல்வியிலே பெண்களும் இப்பொழுது போட்டி போட்டு சமமாக விட்டிருக்கிறார்கள். ஏன் சொல்ல போனால் பெண்கள் ஆண்களை விட சிறப்பாக கல்வியிலே முன்னேறி இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாற்றம் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான சமத்துவம் வரும் என்று சொன்னால், பெண்களும் சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே பங்கு பெற்று அவர்களுடைய பங்கை எடுத்துக்கொண்டு வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால்தான் அது சமத்துவத்தை, முடிவெடுக்கும் தன்மையை ஏற்படுத்தும். முடிவெடுக்கும் தன்மையில்தான் உங்களுடைய சுதந்திரம் இருக்கிறது. இப்ப நீங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் பெண்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த டிப் ஆஃப் ஐஸ்பர்க் இருக்கக்கூடிய, அதாவது பனிக்கட்டி நீர்ல மிதக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேல ஒரு பகுதி தான் தெரியும், 10ல் 1 தான் தெரியும், 9% அப்படி கீழே தான் நிற்கும். ஸோ இப்போ அந்த எல்லாமே உங்களுக்கு இப்ப எல்லாருமே பயன்படும்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு முன்னோடியா இருக்கணும். அப்படிங்கிறதான் இந்த மகளிர் தின விழா. அதுக்காகத்தான் அந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருத்துவர் அம்மா சொன்னாங்க, தலைமை மருத்துவர் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு உதவணும், முன் வரணும்னு சொல்லி. அப்போ
இப்ப நீங்க பெற்றக்கூடிய சுதந்திரத்தை நீங்க ஒரு முன்னாடி இருந்து அதையும் எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும். பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, பொருளாதார சமத்துவம், பொருளாதாரத்துல முன்னேற வேண்டியதாக இருந்தாலும் சரி, அப்படி முன்னேறி போனீங்க அப்படின்னால்தான் அது நீதித்துறையா இருக்கலாம். நீதிபதிகளே பெண்கள் வர வேண்டும், அரசியல் துறையிலே பெண்கள் வர வேண்டும். அப்படி எல்லா துறைகளும் சம வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு நம்ம சொன்னா அதைய நோக்கி பயணிக்கக்கூடிய அதாகத்தான் இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே வந்து சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பின்தங்கி நிலையில பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், பொருளாதார சுதந்திரம் இல்லாம இருக்கலாம். இதையெல்லாம் நீங்க விடுபட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு சமுதாயத்திலே, பொருளாதாரத்திலே, சமுதாய நிகழ்வாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிகழ்வாக இருந்தாலும் சரி, அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். பங்கு பெறுவதற்காகத்தான் அதை நோக்கி முன்னேறல் என்று சொன்னால்தான் பெண் முழு சுதந்திரம் அடைய முடியும். அந்நாளை நோக்கி நீங்கள் வழிகாட்டியா இருக்க வேண்டும். வழிகாட்டியாக இருந்து பெண்கள் சமுதாயத்தை முன்வர வேண்டும். இந்த மகளிர் தின விழாவை சென்னை துறைமுக தமிழ் சங்கம் எடுத்து நடத்துவது, ஒரு தமிழ் சங்கம் நடத்துவது ஒரு சிறப்பான வேலைதான். ஏனென்று கேட்டால் சங்க புலவர்களிலே சங்க காலத்துல பாத்தீங்கன்னா 32 பெண்பார் புலவர்கள் சிறந்த கல்வியாளர்களாக இருந்து சமுதாயத்தை வழிகாட்டி இருக்கிறார்கள். ஸோ அப்படி நீங்க வழிகாட்டணும் அப்படின்னு எனக்கு இடைக்கால காலத்துல சமயத்தினப்பட்டு இல்லை பண்பாட்டினால் சமயம் பண்பாடும் பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டதனால் அது பின்தங்கி போய்விட்டார்கள். அதை முன்னெடுக்க தமிழ் சங்கமும் தமிழும் சேர்ந்து வழிநடத்துகின்ற சங்கத்தை நான் வாழ்த்துகிறேன். அரிய வாய்ப்பினை நல்கி முதல்வன் என்னை அழைத்து வாய்ப்பை கொடுத்த தமிழ் சங்கத்திற்கும் மற்ற அனைவருக்கும் என் நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி. தமிழ் சங்கத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் உகந்த ஆலோசனைகள் தந்து எங்களை வழிநடத்தி வரும் ஆசான் போக்குவரத்து மேலாளர் அவர்களின் சிறப்புரைக்கு நன்றி.